அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாதாக. தஃப்சீருடைய பாட வகுப்பில் 3வது தொடரிலே இன்றிருக்கிறோம். கடைசி 2 பதிவுகளில் குர்ஆன் என்றால் என்ன, இதே போல குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அந்த பாடத்தொடரை நீங்கள் பார்ப்பதற்கு விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பாடத்தில், இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குர்ஆன் எத்தனை தடவை இறக்கப்பட்டது, அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்தவாறு நேரடியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதா அல்லது வேறு விதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டதா என்ற விடயத்தை தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களை, இந்த விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள், உதாரணமாக தஃப்சீருடைய உலமாக்களை எடுத்துக்கொண்டால் அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, குர்ஆன் 2 தடவைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன. அது எப்படி என்று சொன்னால், சூரா கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற அந்த சூரா கத்ருடைய தஃப்சீரில் அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, வதாலிக அன்னல்லாஹ தஆலா அன்ஸலல் குர்ஆனல் அஸீம ஜும்லத்தன் வாஹிதத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஒரேடியாக இறக்கி வைத்தான். எங்கே இறக்கி வைத்தான்? மினல் லவ்ஹில் மஹ்ஃபூது இலஸ் ஸமாஇத் துன்யா, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பலகை, அதில் தான் மனிதர்களுடைய எல்லா விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விடயமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து முதலாவது வானம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரேடியாக 30 ஜுஸுக்களையும் ஒரேடியாக அல்லாஹ் இறக்கினான். லைலத்துல் கத்ரி, அது எப்ப? லைலத்துல் கத்ர்ல, கத்ருடைய இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த குர்ஆனை கத்ருடைய இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே போல சூரா துஹான்ல அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த பரக்கத் செய்யப்பட்ட இரவு எது? அதுதான் லைலத்துல் கத்ர் என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் கட்டமாக லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து முதலாவது வானத்துக்கு குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான். அது எப்ப? அதுதான் கத்ருடைய இரவுல, லைலத்துல் கத்ர்ல. அதற்கு பிறகு சும்ம நஸல பிஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஜூமன் முத்தஃபர்ரிகத்தன் ஃபி முத்தத்தி 23 சனத்தன். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரித்து தொடர்ச்சியாக 23 வருட காலங்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அவர்கள் கொண்டு வந்தார்கள், இறக்கி கொண்டிருந்தார்கள். அது எப்படி? ஃபகான யுன்ஸிலு பிஹஸபில் வகாஇ, சந்தர்ப்பங்களை கவனித்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை இறக்கினார்கள். வல் ஹாஜத்தி இலைஹி, தேவை சந்தர்ப்பத்தை கவனித்து நிலைமைக்கேற்றவாறு 23 வருட காலங்கள் தொடர்ந்து இந்த குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வானத்திலிருந்து தான் கொண்டு வந்தார்கள் என்பதாக அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க. ஆக இவர்களுடைய கருத்துப்படி குர்ஆன் 2 தடவை இறங்கியது என்பதாக அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக கூறுகிறார்கள். இதை குர்ஆனை தெளிவுபடுத்துவதாக அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கத்ராக இருக்கலாம், சூரா துஹானாக இருக்கலாம், இதே போல சூரா பக்ராவாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எந்த வார்த்தையை பாவிக்கிறான் என்று சொன்னால், அன்ஸல அல்லது உன்ஸில என்ற வார்த்தையை தான். சூரா கத்ர் எடுத்துக்கொண்டால் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அன்ஸல என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. சூரா துஹானை எடுத்துக்கொண்டால் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகத்தின், அங்கும் அன்ஸல என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. சூரா பக்ராவை எடுத்துக்கொண்டால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அங்கே உன்ஸில என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்ஸல உன்ஸிலைக்கு என்ன கருத்து என்று சொன்னால், அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்ஸல என்ற வார்த்தை ஒரேடியாக இறக்குவதற்கு அரபியிலே பாவிக்கப்படும். அதனால தான் அன்ஸல்நாஹு உன்ஸில என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் ஒரேடியாக இறக்கப்பட்டது என்று சொன்னால் அது எங்கே இறக்கப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திற்கு. இதை மென்ஷன் பண்ணித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அன்ஸல அல்லது உன்ஸில என்ற வார்த்தையை பாவிக்கிறான். இதே போல சூரா ஃபுர்கானை எடுத்துக்கொண்டால் தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான என்று நஸ்ஸல என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. நஸ்ஸலல் ஃபுர்கான் என்று சொன்னால் அதுவும் இறக்குதல் என்ற கருத்து தான். ஆனால் அன்ஸலைக்கும் நஸ்ஸலைக்கும் மத்தியில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அன்ஸல என்று சொன்னால் ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக இறக்குவதற்கு சொல்லப்படும். நஸ்ஸல
நஸ்ஸல என்று சொன்னால் பிரித்து பிரித்து இறக்குவதற்கு சொல்லப்படும். ஆகவே இந்த ஃபுர்கான்ல சொல்லப்பட்ட நஸ்ஸல என்பது இரண்டாவது இறங்குதலை குறிக்கும் என்பதாக அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இதே போல மனாஹிலுல் இர்ஃபான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற கிதாபில் முஹம்மது அப்துல் அதீம் அஸ்-ஸரகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் 3 தடவை அருளப்பட்டிருக்கிறது, அதாவது 3 தடவை இறக்கப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 என்று தான் சொன்னார்கள், ஆனால் இவர்கள் 3 என்று கூறுகிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய கிதாபுல சொல்லும் பொழுது அத்தனஸ்ஸுலுல் அவ்வலு இலல் லௌஹில் மஹ்ஃபூல், முதலாவது லௌஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கப்பட்டது இவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக இந்த குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூலுக்கு தான் தன்னிடத்தில் இருந்து இறக்கினான். இது முதல் தடவை என்பதாக இவர்கள் பிரித்து கூறுகிறார்கள். இதை பற்றி குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. சூரா புரூஜ் அத்தியாயம் 85 வசனம் 21 22 அல்லாஹ் கூறும் பொழுது பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், மாற்றமாக அது கண்ணியம் வாய்ந்த குர்ஆன் ஆகும், ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ், அது பாதுகாக்கப்பட்ட பலகையிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த முதலாவது இறங்குதலை பற்றி கூறுகிறான் என்று கூறுகிறார்கள். இரண்டாவது இறங்குதல் எது என்று பார்த்தால் அத்தனஸ்ஸுலு ஸானி லில் குர்ஆனி கான ஹாதா தனஸ்ஸுலு ஸானி இலா பைத்தில் இஸ்ஸதி ஃபிஸ் ஸமாஇ துன்யா. இவங்க சொல்றாங்க, இரண்டாவது இறங்குதல் குர்ஆன் இரண்டாவது தடவை எங்கே இறக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திற்கு அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான். இது இரண்டாவது இறங்குதல் என்று கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக சூரா துஹானுடைய 3வது வசனம், நான் மேலே சொன்ன பிரகாரம் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே போல சூரா கத்ர்ல அல்லாஹ் கூறும் பொழுது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே போல சூரா பக்ராவுடைய 185வது வசனம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது, அது எப்படியாப்பட்ட மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தை தான் குர்ஆன் ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே தல்லத் ஹாதிஹில் ஆயாத்து ஸலாசு, இந்த 3 ஆயத்துகளும் அறிவிக்கிறது அலா அன்னல் குர்ஆன உன்ஸில ஃபீ லைலத்தின் வாஹிதத்தின், இந்த குர்ஆன் ஒரே இரவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த 3 ஆயத்தின் மூலமாக விளங்குகிறது. அது எப்படி என்று சொன்னால், அது லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துக்கு குர்ஆன் முழுமையாக இறங்கியதை தான் அல்லாஹ் இந்த 3 வசனத்திலே தெளிவாக கூறுகிறான் என்பதாக அல்லாமா ஸரகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மனாஹிலுல் இர்ஃபான் என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த இறங்குதல், அதாவது லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துக்கு குர்ஆன் ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டது என்ற விடயத்துக்கு அவர்கள் 4 ஹதீஸ்களை ஆதாரமாக கொண்டு வராங்க. முதலாவது ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத் சயீத் இப்னு ஜுபைர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபவுதிஅ ஃபீ பைத்தில் இஸ்ஸதி மினஸ் ஸமாஇ துன்யா, அந்த தொடர் ஹதீஸ்ல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முதலாவது வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலே இந்த குர்ஆன் வைக்கப்பட்டது. ஃபஜஅல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யன்ஸிலு பிஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முதலாவது வானத்தில் இருந்த அந்த குர்ஆனை தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொண்டிருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதே போல நசாயி, ஹாக்கிம், பைஹக்கியுடைய ரிவாயத் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்ஸிலல் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதத்தன் இலா ஸமாஇ துன்யா லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவுல முதலாவது வானத்திற்கு குர்ஆன் ஒரே தடவை முழுமையாக இறக்கப்பட்டது. சும்ம அன்ஸல பஅத ذلك في 20 சனத்தன், அதற்கு பிறகு 20 வருட காலம், அதாவது இவர்கள் மொத்தமாக கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 20 வருட காலம் இந்த குர்ஆன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி கொண்டிருந்தான். அதற்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 33 அல்லாஹ் கூறுகிறான், வ குர்ஆனன் ஃபரக்னாஹு, இந்த குர்ஆனை நாங்கள் தெளிவாக பிரித்திருக்கிறோம், நாங்கள் பிரித்து பிரித்து இறக்கியிருக்கிறோம். ஏன்? லித்தக்ரஅஹு அலன் நாஸ், மக்களுக்கு அதை நீங்கள் ஓதி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். இதே போல அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான், வனஸல்நாஹு தன்ஸீலா, இந்த குர்ஆனை நாங்கள் பிரித்து பிரித்து இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மூன்றாவது ஹதீஸ் ஹாக்கிம் பைஹக்கியுடைய ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்ஸிலல் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதத்தன் இலா ஸமாஇ துன்யா, இந்த குர்ஆன் ஒரே தடவை ஒட்டுமொத்தமாக முதலாவது வானத்துக்கு இறக்கப்பட்டது. வகான அல்லாஹு யுன்ஸிலுஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை
இறக்கிக் கொண்டிருந்தான். பஅதஹு ஃபீ இஸ்ரி பஅதின், ஒரு ஆயத் இறங்கியதற்கு பிறகு மறு ஆயத் என்பதாக அல்லாஹ் இப்படி பிரித்து பிரித்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஆயத்தை இறக்கினான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக குறிப்பிடுறாங்க. இதே போல நாலாவது ரிவாயத் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ரிவாயத் தான் வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட அத்தியா பின் அஸ்வத் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவுகா ஃபீ கல்பிஹி அஷ்ஷக், என்னுடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இதே போல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்பதாக கூறுகிறான். அதாவது குர்ஆனை நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, ஆனால் வஹாதா உன்ஸில ஃபீ ஷவ்வால், ஆனால் இந்த குர்ஆன் ஷவ்வால் மாதத்திலும் இறக்கப்பட்டிருக்கிறது. வஃபீ ஸில்கஅதா, ஸுல்கஅதாவுடைய மாதத்திலும் இறக்கப்பட்டிருக்கிறது. வஃபீ ஸில்ஹிஜ்ஜா, ஸுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். வஃபில் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம். வஸஃபர் வஷஹ்ர் ரபீ, சஃபருடைய மாதம். ரபியுல் அவ்வல் போன்ற எல்லா மாதத்திலும் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அல்லாஹ் எப்படி ரமலானுடைய மாதத்திலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்று சொல்கிறானே, இந்த ஆயத்திலே எனக்கு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால, அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கண்டா, இன்னஹு அன்ஸல ஃபீ ரமலான ஃபீ லைலத்தில் கத்ரி ஜும்லத்தன் வாஹிதத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதம் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆனை முழுமையாக ஒரே தடவையில இறக்கினான். சும்ம அன்ஸல அலா மவாக்கிஇன் நுஜூமி ரிஸ்லன் ஃபி ஷுஹூரி வல் அய்யாம், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல நாட்கள் பல மாதங்கள் இந்த குர்ஆனை அல்லாஹ் தேவைக்கேற்ப இறக்கி கொண்டிருந்தான் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இரண்டாவது இறங்குதல் என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திற்கு இறங்கியது தான். இந்த சந்தர்ப்பத்தில் முழு குர்ஆனையும் அல்லாஹ் ஒரே தடவையில் இறக்கி வைத்தால் அதற்கு இந்த 4 ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன. மூன்றாவது இறங்குதல் எது என்று பார்த்தால் அத்தனஸ்ஸுலு ஸாலிஸு லில் குர்ஆன், அதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு இறக்கப்பட்டது முதலாவது வானத்தில் இருந்து. இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஷுஆராவுல சொல்லும் பொழுது வசனம் 193, 194, 195 அல்லாஹ் கூறுகிறான், நஸ்ஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை நம்பிக்கைக்குரிய ரூஹாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள், இறக்கினார்கள். யாரின் மீது இறக்கினார்கள்? அலா கல்பிக, உங்களுடைய உள்ளத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உள்ளத்தின் மீது இறக்கினார்கள். லிதகூன மினல் முன்ஸிரீன், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களில் இருந்தும் ஒருவராக இருப்பதற்காக வேண்டி. பிலிசானின் அரபியின் முபீன், அதுவும் தெல்ல தெளிவான அரபு மொழியிலே இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினார்கள் என்பதாக அல்லாஹ் சூரா ஷுஆராவிலே சொல்லி காட்டுகிறான். இந்த விடயம் மூன்றாவது இறங்குதலை குறிக்கும் என்பதாக அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் 23 வருட காலங்கள் நபி அவர்களுடைய நிலைமைக்கு தேவைக்கேற்ப அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கி கொண்டிருந்தான். சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஆயத்து மட்டும் இறங்கி இருக்கிறது, சில சந்தர்ப்பங்களில் 5 ஆயத்து, 10 ஆயத்து, ஒரு சூரா, 2 சூரா, 5 சூரா, இப்படி தேவைக்கேற்ப 23 வருட காலங்கள் தொடர்ச்சியாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக மனாஹிலுல் இர்ஃபான்ல அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான், முந்தைய வேதங்கள் தௌராத், இஞ்சில், ஜபூர் வேதங்களை அல்லாஹ் ஒரேடியாகத்தான் இறக்கி வைத்தான். இந்த அடிப்படையில் ஏன் குர்ஆன் ஒரேடியாக இறக்கப்படாமல் பைத்துல் இஸ்ஸாவுக்கு ஒரேடியாக இறக்கிய அல்லாஹ் ஏன் 30 ஜுஸுவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரேடியாக இறக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இதற்கு முக்கியமான 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி அடுத்த தஃப்சீர் வகுப்புல தெளிவாக பார்ப்போம். ஆகவே குர்ஆனை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.